ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. கபர்தேவின் ஷீரடி டைரி. நிகழ்வு 8/12/1910. தலைமை காவலரின் வேண்டுதல். காலையில் வழிபாட்டுக்கு பின் சாய் மகராஜ் வெளியே செல்லும் போது வழக்கம் போல் அவரை கண்டோம். பின்னர் மாலை நேரத்தில் நாங்கள் அவரை தரிசனம் செய்ய சென்றோம். ஆனால் அவர் தமது கால்களை கழுவிக்கொண்டிருந்ததால் நாங்கள் திரும்ப வேண்டியதாயிற்று. பாபு சாஹேப் ஹஸ்ட்ரபூதே. நான் எனது மகன் இன்று காலை வந்து சேர்ந்த ஒரு கணவான். இவர்கள் எல்லோருமாக அமைந்த குழுவுடன் திரும்பி வர வேண்டியதாயிற்று. தாத்தியா சாஹேப் நூல்கர் எங்களுடன் வரவில்லை. பின்னர் நாங்கள் மீண்டும் அங்கு சென்றோம். ஆனால் சாயின் சாஹேப் எங்களை உடனடியாக கலைந்து போகும்படி கூறினார். எனவே நாங்கள் திரும்பிவிட்டோம். எதை பற்றியோ உள்ள சிந்தனையில் அவர் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருப்பது போன்று காணப்பட்டார். இரவில் சாய்பாபா சாவடியில் உறங்குகிறார். நாங்கள் அந்த ஊர்வலத்தை காண சென்றோம். அது மிகவும் நன்றாக இருந்தது. மேலே குறிப்பிட்ட கணவான் ஒரு போலீஸ் அதிகாரி, தலைமை காவலர் என்று கருதுகிறேன். பணம் பிடுங்குவதாக அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டு சசன்ஸ் கோர்ட்டில் விசாரணை செய்யப்பட்டார். தாம் விடுதலையாக்கப்பட்டால் சாய்பாபாவை வந்து தரிசிப்பது என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவர் விடுதலையானார். எனவே வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து உள்ளார். அவரை கண்டதும் சாய் மகராஜ், பாதிக்கப்பட்டவராய் அங்கு நீ ஏன் இன்னும் சில நாட்கள் இருந்திருக்க கூடாது? அந்த எளியவர்கள் ஏமாற்றமடைந்திருக்க கூடும். அவர் இதையே இருமுறை கூறினார். அந்த கணவானுடைய நண்பர்கள் தங்குவதற்கு வற்புறுத்தினார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாய் மகராஜை அவர் முன்பு கண்டதே இல்லை. இயல்பாகவே சாய் மகராஜும் அவரை முன்பு கண்டிருக்க இயலாது. ஆச்சரியம் என்னவென்றால் அவரை சாய் மகராஜ் எங்கனம் அறிந்தார்? அவர் செய்ததையே எங்கனம் உரைத்தார் என்பதேயாகும். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.